கூறி மரியாதை செலுத்த உள்ளோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும் மறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு நில்லும் வரை இல்லாமல் செல்லும் வரை துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக நமது கொள்கையை ஏற்று நம்மோடு அரசியல் பயணிக்க வருகின்றிருக்கும் மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு உரையாற்றுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னின் தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பேரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நவீன் அவர்களையும் செயலாளர் வினோத் அவர்களையும் பொருளாளர் ராஜேஷ் அவர்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் தமிழக வெற்றி கழக ஆதரவாளரும் தொழிலதிபருமான எஸ்.ஏ. கோபால் அவர்களையும் மற்றும் ஜனீத் அவர்களையும் உடன் வந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் நிர்வாகிகள், பகுதி கட்ட கிளை மற்றும் தளபதி மீது பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் நீதிக்காலம் கூட்டி வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக
மகளிரணி நிர்வாகி திருமதி சீதா நடராஜன் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு ஒற்றுமையாக கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி மிக சிறப்பா எல்லாரையுமே வரவேற்றுட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ என்னோட உரையை ஸ்ட்ரைட்டா உங்ககிட்ட கொண்டு வர போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா எப்படி, ஒத்த வார்த்தையில மொத்தத்தையும் சொல்லணும்னா தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறையினரே பாதுகாக்க வந்த எங்க விஜயண்ணாவோட விசுவாசிகளே, எங்க விஜயண்ணாவோட விசுவாசிகளே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம், தமிழகத்தை வெற்றியின் பாதையில் கொண்டு போகும் கழகம், இதுவே நமது தாரக மந்திரம். இன்னைக்கு நாம ஒத்துமையா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இங்க ஒன்று கூடி இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னங்க? ஆளுமையே தெரியாத ஆட்சியாளர்களால சீர்குலைந்திருக்கும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் ஏற்படாதா? ஒரு புரட்சி நடக்காதா? ஒரு நல்லது நடக்காதா? அப்படின்ற ஏக்கம் தாங்க. அந்த ஏக்கம் இனி வேண்டாங்க. அந்த ஏக்கம் இனி வேண்டாங்க. ஏன்னா நம்மளோட தலைவர் இறங்கி வந்திருக்காருங்க களத்துக்கு. அதுவும் எப்படி தெரியுமாங்க? சும்மா வரலங்க. நம்ம காக்க வந்த ஐயனார் சாமி மாதிரி வந்திருக்காரு. எப்படி? நம்ம காக்க வந்த ஐயனார் சாமி மாதிரி வந்திருக்காரு. இனிதான் தெரிய போகுது, பார்த்துக்கோங்க. ஊழல் செய்யற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும், தப்பு செய்யற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வயிறு அடி வயிற்றிலிருந்து கதி கலக்க போகுதுங்க. உண்மையா சொல்றேன், தப்பு செய்யற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும், ஊழல் செய்யற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடி வயிறு கதி கலக்க போகுதுங்க. மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய சக தோழர்களே, தோழிகளே, உங்களுக்கு கிரேட் சல்யூட். பல ஆண்டு காலமா இருக்கிற மூத்த கட்சியிலிருந்து விலகி இன்னைக்கு நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்கன்னா இதுவே நம்மளோட முதல் வெற்றி. ஒரு மனுஷனுக்கு ஒரு நிறைய சொல்லணும்னாலும் சரி, குறைய சொல்லணும்னாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் போற இடம் எதுவா இருக்குங்க? புனிதமான கோவில். அந்த புனிதமான கோவில் வெளியில விடுற 250 ரூபாய் செருப்பையே தூக்கிட்டு போறவங்க மத்தியில 250 கோடி அசால்ட்டா தூக்கி போட்டு வந்தவரே எங்களோட தலைவர், எங்களோட விஜய் அண்ணன். சரிப்பா, எங்க கழக தலைவர் தான்பா அப்படி. இப்ப ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க மிகவும் ஆசையா வந்திருக்கேங்க. பொதுச் செயலாளரை பத்தி இந்த இடத்துல சொல்லியே ஆகணுங்க. ஒரு மனுஷன்
வரதுக்கு முன்னாடியே நம்மள இவ்வளோ ஆதரிக்கிறாங்க, தலைவரோட கொள்கையை பின்பற்றி ஆட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளையோ வன்முறையோ தட்டி கேட்க எங்க அண்ணனோட கனவை பல வந்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. நினைச்சு பாருங்களேன், பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இதுவரைக்கும் மூத்தவர்களாகிய மூத்த கட்சி தலைவர்கள் நடத்தின அரசியலை தான் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி? நல்லா கேட்டுக்கோங்க. மூத்தவர்களாகிய மூத்த கட்சி தலைவர்கள் நடத்தின அரசியலை தான் நம்ம பார்த்திருக்கோம். இனிதான் தெரிய போகுது எழுச்சிகரமான எழுச்சி செய்யும் இணைய ஆட்சியை பார்க்க போறோம். அது நம்ம அண்ணனாவும் இருக்கலாம், தம்பியாவும் இருக்கலாங்க. எழுச்சி படையாக சொல்லணும். உதாரணத்துக்கு இப்ப இந்திய தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது என்ன சொன்னாங்க? பெயர் மாற்றம், வாக்காளர் பட்டியல் லிஸ்ட் இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க. அந்த பூத்துல, அந்த எலெக்ஷன் பூத்துல ஒவ்வொன்றுக்குமே இல்லாத முடிஞ்சளவுக்கு நாங்களும் போய் பார்த்தோம். அதுல நம்மளோட இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பங்கு மாபெரும் பங்கு இல்லை. மழையும் பார்க்கல, வெயிலும் பார்க்கல, அவங்க உழைச்ச உழைப்பு கிரேட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சல்யூட் சொல்லிட்டே போறாங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் தான் நம்மளோட தம்பிகளோ தங்கைகளோ எல்லாருமே. இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, இளைஞர்கள் மட்டும் இல்லை, சரிதானவங்களா சூப்பரா பங்கேற்றாங்க. ஏங்க இப்ப பேஞ்ச மழையை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மழையில சில பேர் வந்து உதவி செய்யறதையே அரசியலா பார்ப்பாங்க. எப்படி? உதவி செய்யறதையே அரசியலா பார்ப்பாங்க. ஆனா நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துல எப்படி தெரியுமா? உதவி செய்யறதுக்காகவே அரசியலுக்கு வந்தவங்க நாங்க. அதுதான் நம்மளோட தமிழக வெற்றி கழக தோழர்களோட பங்கு. உதவி செய்யறாங்க. அதை எப்படி நாங்க நம்ம சோசியல் மீடியா பார்த்தாவே சொல்லல. ஒவ்வொரு பேச்சிலையும் நம்மளோட கழக தோழர்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சோசியல் மீடியா பார்த்தாவே தெரியுங்க. நம்ம பசங்க தாங்க தமிழக வெற்றி கழகத்தோட நாளைய எழுச்சி தலைமுறையினர்கள். யாரோ சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல, யாருக்குங்க அரசியல் தெரியாது? நம்ம தலைவருக்கா? சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்றாங்க. இரு மாப்புடன் இதன் ஒரு வெல்வோம் என்று சொன்ன தலைவரை அரசியல் தெரியாமல் அறியாமையால் பேசுகின்றார் என்று சொல்கின்றனர் சில பேர். அறியாமையால் நாங்கள் பேசவில்லை ஐயா. எப்படி? அறியாமையால் நாங்கள் பேசவில்லை ஐயா. உங்களது அரசியல் அறியாமையால் தான் சீர்குலைந்திருக்கும் அரசியலை சரிப்படுத்துவதற்காகவே களத்திற்கு வருகின்றோம். அறியாமையில நாங்க எதுவும் பேசல. உங்களுக்கு அறியாமையிலேயே அரசியல் ஓடிடுச்சு. அந்த அரசியலவே சரிப்படுத்ததான் எங்க தலைவர் வந்திருக்காரு. சினிமா விமர்சனமா? எதுப்பா சினிமா விமர்சனம்? 100% மக்கள்ல 75% மக்கள் சினிமா துறையை பார்த்து தான்ப்பா அரசியலே கத்துக்கிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. 100% மக்கள்ல 75% மக்கள் சினிமா துறையை பார்த்து தான் அரசியலே கத்துக்கிட்டாங்க. ஏங்க உதாரணத்துக்கு 90sல வந்த முதல்வன், ஒரு நாள் முதல்வன் அரசியல்ல நடக்கிற யதார்த்தத்தை சொல்லியிருப்பாங்க. 2001ல வந்த சிட்டிசன் நம்ம தலைப்படம் அரசியல்ல நடக்கிற ஊழலை சொல்லியிருப்பாங்க. 2018ல வந்த சர்க்கார் ஒரு விரல் புரட்சி. எப்படி? 2001ல வந்த சிட்டிசனு, அதுக்கப்புறம் 2018ல வந்த சர்க்கார் ஒரு விரல் புரட்சி. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னோட உரிமையை சொல்லியிருப்பாரு நம்மளோட தளபதி. இந்த மாதிரி முழுக்க முழுக்க சினிமா துறையிலே நடக்கக்கூடிய அரசியலை பார்த்துட்டு கத்துக்கிட்டு யூஜி பிஜி எம்பின்னு அப்படிலாம் முடிச்சுட்டு களத்துல இறங்கிருக்காருங்க எங்க அண்ணன். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நாங்கெல்லாம் தலைவர் மேல வச்ச பாசம். ஆமாங்க, சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நாங்கெல்லாம் தலைவர் மேல வச்ச பாசம்.
நம்ம எல்லாருமே ஆள போறோம் தமிழன் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்ப பாட்டு கூட கேட்டிருப்போம். இனி நெஜத்துல பார்க்க போறோம். ஆள போறாரு நம்ம தலைவர். எல்லாரும் காலியாக போறாங்க. எல்லாருமே காலியாக போறாங்க. இப்படி சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்க நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துல அப்பப்போ ஒரு ஃபண்ட் இருக்கணும்ல, அந்த மாதிரிதான் நம்மளோட சீமானனே. ஸோ இடையில நம்மளோட சீமானன் வந்து போறாரு. ஸோ அவருக்கே பேசி 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 அப்பா முடியலப்பா அப்படின்னு ஆயிட்டாரு போல. இப்ப பழைய ஒரு கதவை தடைன்ற மாதிரி மறுபடியும் தம்பி வந்து நிற்கிறாரு. நீங்க எப்படி தெரியுமா, கேம்ல எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா? சரி, இந்த சான்ஸ், அடுத்த சான்ஸ் அப்படின்னு. நீங்க எங்களை எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போங்க, ஏன்னா நீங்க எங்களை தொட்டா அவுட் இல்லை, நீங்க எங்க லிஸ்ட்லயே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க இவ்வளோ துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு மறுபடியும் எங்க தளபதி தம்பின்னு சொல்றீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? கூடவே இருக்கிற செவ்வாழ அப்படின்ற மாதிரி உங்க நாக்கு தான், நீங்க பேசுற பேச்சு தான். உங்க கூட்டத்தில் இருக்கிற பெண்களையே பிசுறு கூட்டம் சொல்றீங்களே, உங்க கூட்டம் தாங்க அப்படி. எங்க கூட்டம் எப்படி தெரியுமா? எப்படி எப்படி தெரியுமா? உங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க பிசுறார்களா நீங்க சொன்ன மாதிரி, எங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தளபதின்ற ஒருத்த உசிருக்கு சமம். எங்க கூட்டம் அப்படி கிடையாது, தளபதின்ற ஒருத்த உசிருக்கு சேர்ந்த கூட்டம். எப்படி? தானா சேர்ந்த எழுச்சி கூட்டம். நாளைய தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டா இருக்க போற கூட்டம். ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற கூட்டம். எந்த ஒரு தீண்டாமையும் பாகுபாடும் இல்லாம வருங்காலத்தை நல்ல முறையில ஆட்சி அமைக்க போற கூட்டம். இன்னைக்கு எல்லாருமே கனவு கண்டுட்டு இருப்பீங்க, 2026 எப்போ வரும்? எனக்கும் அந்த கனவு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், 2026 எப்போ பிறக்க போது நம்மளோட குழந்தைகள், அதாவது இளைஞர்களான எல்லாருக்குமே மாற்றம் எப்போ கிடைக்க போகுது? ஃபைனலாக பாரதியார் கண்ட புதுமை பெண்களில் நானும் ஒருத்தியாக தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கலைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி இழப்பருவமேந்தி கொடுங்கூற்றுக்கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல, பல வேடிக்கை மனிதரை போல நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயோ, நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயோ? வாய்ப்பில்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. கனவு கண்டாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. 2026 2026 என் உயிருக்கும் மேலான தாய்மொழி தமிழ்ல சொல்றேன். 2026
புரிந்தவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க வழக்கறிஞர் திரு ராஜேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோடிதோ தமிழ் தாய் பிள்ளை தலைச்சன் இதோ திரையுலகில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்து மக்களின் நலனுக்காக அதை தியாகம் செய்து இன்று அரசியலில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கோம். அன்றும் இன்றும் என்றும் நமது நெஞ்சில் குடியிருக்கும், உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தமிழண்ணன் அவர்களுக்கு துறைமுகம் சட்டமன்ற தொகுதி சார்பாக மாலை அணிவித்து நினைவு பரிசாக புகைப்பட்டார். ஏதோ தேர்தல் முடிந்து வாக்குகளை எண்ணி வெற்றி பெற்ற ஒரு விழாவாக காண்கிறேன். வருங்காலத்தில் நம்முடைய மனதெண்ணை நவீனவர்கள் மேலும் பதவிகள் வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அன்னாருக்கு வாழ்த்து வழங்குவதை சொல்லிக்கிறேன். ஜனாதிபதி பொருளாளர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கு ஆளுநர் பெரிய
அவங்கள பல பேச்சுக்காக எல்லாமே கேட்டு வந்து காரணம் வந்து அவங்க முடிவா இருக்கும். இந்த வாய்ப்பை அறிவிக்கின்ற ஒரே நம்பிக்கையாக இந்த கழகத்தை பொதுச் செயலாளர் என் ஆனந்தர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஒரே மனதாரம் தெரியாத ஒரே இதுவரைக்கும் ஒரு தலைவர் இந்த கம்பெனி சேர்ந்த என்ன ஜாதி சேர்ந்தது தெரியாது, பொண்ணு சேர்ந்த என்ன ஜாதி தெரியாது, அவங்க வந்து என்ன எந்த ஜாதியும் கேட்டது கிடையாது. அதுதான் அன்னைக்கு ஒரு ட்ரைனிங் பண்றதுக்கும் எல்லாமே அமைச்சர் பெரிய வச்சு செயல்படுறது இல்லை. நேரில் பார்த்துருக்கீங்க, அந்த நிர்வாகம் வரல. ஆனா மனசுக்குள்ளாக இருக்கு நேரில் நல்லபடியும் இருப்பார். இந்த அவரே வந்திருக்கீங்க, பொறுமையா உட்கார்ந்துருக்கீங்க. நானும் அந்த உட்கார்ந்து போடுறேன். அதனால இப்ப நம்ம வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் பேர் எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம கதை பண்ணி வந்து இந்த ஜாதி வந்து 20 மாதம் இதுவே கிடையாது. அதான் பொதுவான கதைகள் தான் நம்ம அம்பேத்கர் பின்பற்ற ஒரே கதை நம்ம ஆரம்பிக்கணும் தான். அப்படி பல மாநிலங்கள் பல தோட்டத்தில் வந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்டா முடிவு கரெக்டா நடந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த தாய்மொழி அதிகமாக மணி ஒரு நினைக்கிறேன். இன்னொரு கட்சி இந்த மாதிரி பொறுமையா உட்கார்ந்து கிடையாது. பிரியாணி போய் போடல, எல்லாரும் தாய்மொழி ஒரே நம்ம நம்ம எல்லாமே ஒன்னா சேர்க்கிறோம், ஒத்துமையா சேர்க்கிறோம். இந்த மேல கீழே மேல பார்த்துருக்காங்க, அவங்க எதுவுமே கணக்கு எல்லாமே பண்ணா சரிங்களா? ஏன்னா வச்சுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு ஒரே நோக்கம் தான் இருக்கணும். நம்ம வந்து பொறுப்பு எதிர்பார்த்து வந்துருக்க மாட்டீங்க. வந்ததுனால நம்ம ஒரே பொறுப்பு சாதனை அவசியமா அவனுக்கு தான். அதுதான் ஒரு பொறுப்பா இருக்கும். எங்க கேட்பாங்க இல்லையா மந்திரியா அதெல்லாம் கேட்பான். பேசுவாங்க, கேட்பாங்க. தளபதி அவங்க பெரிய மரியாதையே எல்லாருமே பயப்படுறாங்க. இன்னொரு தலைவரான விமர்சிக்காத சொல்ல மாட்டாங்க. தளபதியும் எல்லாருமே பயணம் சொல்லிருக்காங்க. பயம். ஆனா நம்ம தலைவர் சொல்றாங்க யாருமே நம்ம மக்கள் பையன் பார்ப்போம். யாருமே ஒரு என்ன தலைவரா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ராமம் கண்டிப்பாக வெற்றிக்கிறோம். என் மாநாட்டை பார்த்தீங்கன்னா எல்லா மாநாட்டையும் வந்து பெண்கள் செய்யறவங்க ஈடுபட்டு உணர்ந்திருப்பாங்க. அதுக்கு சில பேர் பூச்சிருப்பாங்க. ஆனா நான் வெற்றிகளுக்கு பெரிய மாநாடு வந்து பொது செயலாளர்கள் நான் சில பேர் வந்து சுற்றி மாதம் ஒரு மாதம் கூட கிடையாது. அதை சுற்றி இருக்க கலையை உபாதி போட்டுருவோம், எல்லா கலையும் போட்டுருவோம்.
கட்டி நல்லா ஓசி ஏன் கேட்பாங்களா காசு கொடுக்க மாட்டாங்களா அதை ஆனா நம்ம சுத்தி ஒரு 50 கிலோமீட்டர்ல எல்லா கடையும் ஓப்பன் ஆகிடுச்சு எல்லாரும் அங்க வரோம். அப்போ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி காரணம் கண்டிப்பாது அதுதான் நம்ம கட்சி அவர் போட்டோ பற்றியே 200 சாமியே நடந்து வருது 234 மற்ற கட்சி தலைவர்களை பற்றி நம்ம எப்படி சொல்லலாம் மற்ற கட்சி தெரியல. ஆனா நம்ம கட்சி எல்லாரும் நடந்து எல்லாரும் பொறுப்பு இருக்குங்க கட்சி பொறுப்பு இல்லை சமுதாய பொறுப்பு அதனால இந்த வெற்றி மக்கள் எல்லாருமே 15 வருஷம் பொதுமக்களுக்கு பல நலத்திட்டங்கள் செஞ்சுதான் அந்த பொறுப்போட சொல்றேன். நம்ம பொறுப்போட தமிழ் மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு நம்ம செய்யணும் மனசாக செய்யணும். நான் ஒன்று சேர்ந்து பலமாக நம்ம ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை முன்னாடி இருக்குமே தண்ணி வரல ஒரு வேலை இல்லை ஒரு வீட்டு உடம்பு சரியில்லை எல்லாரும் நம்ம வந்து செய்யணும். நீங்களும் மனசு இருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இதெல்லாம் வந்து சேர்ந்து ரொம்ப சந்தோஷம். அதே பொதுமக்கள் தாய்மார்கள் 10 பேர் இருந்தாங்க 60 கட்சி தான் இது வெற்றி நல்ல ஒரு சின்ன நம்ம ஐயா 80 ஆயிடுச்சு இருந்தாலும் 6 பாதிக்கலாம். சரி சொல்லிட்டு உங்க ஆலோசனைகள் சொல்லுங்க. நான் நல்ல வழிகாட்டியா இருக்கேன். எனக்கு பல அனுபவம் உண்டு. அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த ராஜ்நாத் பார்த்தாலே பயமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப போகஸா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பேச ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே நம்ம அண்ணன் காசு தான் உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஒரு நேரம் மீன் போவார் கலம் போறாங்க. நம்ம வந்து போது பெரிய முதலை பண முதலை சீக்கிரம் புலி நதிக்கு அதிகமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ரெட்டையான போனோம் மதம் பிரிச்சையான போல இருக்கு. அசாதான் போயிட்டே இருக்கிறோம். சொல்றேன் ஒரு நேரம் வேஸ்டா போவாரு. அதை பத்தி நம்பிக்கை பண்ணிக்கல நான் உண்மையே கிடையாது. ஆனா எனக்கு பாத்தீங்களா மாதம் போறாங்க சொல்றாங்க எனக்கே உண்மையா உங்களுக்கு அதான் கேட்பான் எல்லாமே அவங்க தூக்கி விடுவோம். வெற்றிக்காரன்னா இவருக்கு வெற்றிக்காரன் நீங்க வேற ஏதாவது வேற போட்டுதான் என் அண்ணன் ராஜேஷ் வெற்றிக்கிறதா வெற்றிக்கிறதா முடியுது. அதெல்லாம் தூக்கி போட்டு நான் உள்ள இருக்கிறேன். வீடு ஆகல என் அண்ணன் அங்கேயே இருக்கிறேன். ரொம்ப சாமி வந்து வெளியே வந்துருச்சு. கொஞ்ச நாள் வரப்போகுது. அந்த சட்ட போகுது. உண்மையா இருப்பாங்க எல்லாருமே பாத்துருக்கீங்க. கொண்டு வருதுன்னா வந்து தலைவர் உண்மையா இருப்பான். ஆனா தலைவர் நம்மளுக்கு உண்மையா இருப்பாரு. அதான் ரொம்ப சிறப்பு தலைவர் பெருமையா நமக்கு. ஏன்னா அவர் என் உடம்பு தோறும் செல்வா சொல்லுவாரு. இந்த தலைவர் சொல்லுவான் இந்த தலைவர் சொல்லுவாரு. யாருமே சொல்ல மாட்டாங்க. சில பேர் கையை கொண்டு மூச்சு போடுறாங்க. நம்ம கை கொடுத்தா மூச்சு போடுறாரு. அந்த மாதிரி அவங்க சமம் அதனால இவ்வளவு தெரிஞ்சிச்சு. நம்ம கேட்டா நம்ம சமப்படுறாங்க. அது சமத்துவம் தான். எல்லாமே சமம். நீ கையே கொடுப்பாங்க போக்குவரத்து அதிகிற ஒருமை பேசுறாரு. அது தலைவர் கொடுக்கணுமா? நேற்று பேசுற டீச்சர் தளபதி 8 பேர் நிறைய போகலாம். சில பேர் சினிமா செய்தி அந்த சினிமா செய்திதான் தலைவர் செய்தியாதான்
போராடி அரசு எதிர்பார்க்கிறாரு விமர்சனத்தை கிடையாது. அது நெகட்டிவ் அது கிடையாதுங்க. 2011 பார்த்து போய் உங்களே பெரிய ஆளாக பார்த்தோம். நெகட்டிவ் அதனால நம்ம சேர்ந்து பண்ணிப்போம். எல்லாரும் உங்க வீட்டுல நம்பி அமைச்சிருப்பாங்க. அவங்க அம்மா தாய்மார் வீட்டுல இருந்தா ரொம்ப நன்றி. எத்தனை பேர் இந்த ரயில இருக்கும்போது ஒரு பாதுகாப்பா உட்காந்துன்னா அதெல்லாம் நடந்தது வெற்றிக்காகும். எப்படி மதிக்கணும் எப்படி நடக்கணும் பொதுவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பேசுவாங்க சவுண்ட் கம்மியா இருக்கு. ஒரு 3 மாசமா எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் அவங்க நம்ம தம்பிகள் பயங்கரமா ஆதரவு ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் தான் சம்பாயம். அதனால பொதுவாக எல்லாருக்கும் உங்க பாவத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அதெல்லாம் தமிழ் தலைவலி காக்கும். ஒரு 1000 மாசத்துல எப்படி குறைஞ்சது ஒரு 5000-10,000 பேர் சேர்ந்துருப்பான். போட்டி சேர்ந்துருக்காங்க. அதனால எல்லாருமே எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம முந்த சமயத்துல கூட்டு வந்து பேர் மாற்றம் அதுதான் நடக்கிறாங்க. நம்ம கட்சி சார்பா வந்து ஒரு கூட்டு மினிமம் 2 பேர் தான் அவ்வளோவா உட்காருவாங்க. ஆனா போட்டி கூட வராங்க. ஒரு 20-30 பேர் வராங்க. நான் ஒருத்தர் சொல்ற நைட்ல உட்காந்து லீக்கலாம் தண்ணி நான் ரூபா கொடுக்கல. அவங்க சொந்த காசு கூட்டுல எல்லாரும் காசு இருப்பாங்க. மக்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம வாங்க ரூபா வாங்க. இப்ப நம்ம பெரிய கூலி சொல்ல கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் விழுந்த அப்புறம் அந்த மாதிரிதான் இருந்தாலும் சாப்பாடு நாம பாடுறோம். நாம வாங்கிக்கணும். அது இந்த கிடையாது போய் பாத்துக்கீங்களா? 100 ரூபா கொடுத்தாங்க. எல்லா பொருளையும் திமுக அதிமுக அலையில அந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம தோழர்கள் வந்து இருக்கிறாங்கன்னா தலைவர் வெற்றி கலந்து மட்டும்தான் தளபதிக்காக பட்டு மேலாம் ₹1 ரூபா போட்டி போட்டு உட்காந்து நான் உட்காந்துருக்கேன். என்ன சொல்றேன் நான் வாங்குறேன் நான் வாங்குறேன். இவங்க மதுரைக்கு வளர்த்து பகுதி எல்லாமே எல்லா திமுக எல்லாருக்குமே ஒரு பயம் அதிகமாயிடும். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எனக்கு ஒரு 19 இரட்டையானை உங்களுக்கு நாயப்பன் முதலும் துறைமுக ரொம்ப நன்றினா நண்பர்கள் இருந்தா இந்தி ஒரு இடத்துல முக்கியமான நண்பர்கள் இருந்தா ஒரு இடத்துல அந்த இடத்துல ரொம்ப நன்றி. விஸ்வாசம் ரொம்ப நன்றி. அதே தம்பி மதன் அவர்களும் அன்சாரி கலாச்சாரங்களும் மற்ற பேர் கூட ஏன்னா ஒரு நண்பர்கள் வந்து சரியான அவங்க வந்து அவங்களோட உழைப்பு தான் நீங்க தெரியும். ஆலோசனை பண்றாரு அந்த பயம் ரொம்ப நன்றி.
இவங்களாம் பொறுமையா அந்த ப்ரோக்ராம் சொல்லியா ஒரு 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது வரைக்கும் ப்ரோக்ராம் முடிச்சு சிறப்பாக முடிச்சுட்டு நாளைக்கே நம்ம ஒரு கூட தளபதிக்கான 2 பேர் 1000 சேர்ந்துருக்காங்க. மார்க் ஆய்வாளர் வந்து போதை அமைச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ராயபுரம் தொழில்நுட்பத்துல தளபதி சுற்றுப்பயணம் அந்த மாதிரி ஏற்பட்டால் நம்ம அதிகமாக செய்யணும். நம்ம மாசம் காமிக்கணும். அதே மாதிரி அவர் யாரை கை கட்டுறாரோ அவங்க எம்எல்ஏ அந்த ஆப்போசிட் டெபாசிட் வைக்கிறோமோ அந்த வேலை போடணும். தளபதி 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 தமிழர் வெற்றிகளும் தமிழர் வெற்றிகளும் தமிழர் வெற்றிகளும். ரொம்ப நன்றி. இங்கே நாம் நிராகரிக்க வருகிறோம். அண்ணன் ஜலீல் அவர்களை சிறப்புரையாற்ற தளபதி அவர்களின் லட்சம் தொண்டர்களில் மிகக்கூடிய இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க மேல பகுதியில கீழே இருக்கிற எல்லாருமே நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்க போறேன். என்னன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசணும் வந்தா நான் நவீன அவர்களை பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறதுல அர்த்தம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே நவீன அவர்கள் சொல்லியாரு. இப்போ தம்பி அவர்கள் தளபதி அவர்கள் மீது தீராத பற்றி கொண்டு அண்ணன் நம்பிக்கை இந்த மண்ணில் மக்கள் மீது கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு நேசம் கொண்டு போராடிட்டு ஒரு சாதாரண சமூக செயற்பாட்டாளர். ஆனால் அதை ஒரு வடிவம் கொடுத்து என்னை இந்த இடத்துல முக்கியத்துக்கிறது யாருன்னு கேட்டா எனக்கு முதல் பெயர் எந்த இடத்துக்கு போனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெயர் என் அன்பு சகோதரர் அன்பு தம்பி நவீன் அவர்கள். இங்க வரத்துக்கு உங்களுக்கு எந்த தடைகளுமே இருந்திருக்காது. ஆனா பல விரட்டங்கள் இருக்கும். பல விரட்டங்களை தாண்டி வந்துட்டீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்கும். கார் இருக்கும், வீடு இருக்கும். இங்க லோக்கல்ல இருக்கவங்களால பலதரப்பட்ட விஷயங்கள் பணம் தரேன்வாங்க. உங்களுக்கு வேற என்ன சலுகைகள் எல்லாம் தருவாங்க. ஆனால் நான் இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டு நான் உழைப்புக்கு பின்புறமா எனக்கு எவ்வளவோ அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியில இருந்து நான் எவ்வளவோ பணமா செலவு பண்ணியிருக்கேன். ஒத்த காசு கூட இல்லாம தளபதி அவர்கள் ஒற்றை வழிக்கு லட்சோப லட்ச கூட்டங்கள் திரண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது தமிழகத்துக்கு மட்டும்தான் தேவை. எவ்வளோ பேர் இந்த மாநாட்டை தளபதிகள் என்னவோ முயற்சி செஞ்சாங்க. அத்தனையும் தளபதி சொன்னார் பார்த்தீங்களா, இந்த அன்பு அதெல்லாம் எல்லாமே காணாம போச்சு. இந்த மன்னராட்சி நட்பு சகோதரர் ஆதரவு பேசினாரு. இன்னைக்கு கட்சியிலிருந்து ஊட்டிட்டாங்க. ஆனால் கவலைப்படக்கூடியவர் தவறு இல்லை. தமிழக அரசாங்கத்துடைய பதட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய உணர்வுகள் தான் தமிழக அரசுடைய பதட்டமா மாறி இருக்கு. மக்களுடைய எழுச்சியும் தலைவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லட்சோபலட்ச தொடர்புடைய உணர்வுகள் தான் நீங்க தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு சுழற்சி முறையை கொண்டு வர போகிற தமிழக அரசாங்கம் நல்லா புரிஞ்சுட்டாங்க. 25 ஆண்டுகள் வரலாறு சொல்றாங்க. ஆனா 25 ஆண்டுகளுடைய வரலாறு என்று துணியோடு குறைக்கப்பட்டுச்சு. தமிழகத்தினுடைய மாநாடு எண்ணிக்கை நடந்தோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தீராத உரையாக ஒரே பேரை தளபதி 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 மட்டும்தான் தமிழ்நாடு நாட்டுல ராஜா சிங்கம் தான். அந்த சிங்கம் வேட்டைக்கு ஆண் போவார். பெண் சிங்கம் தான் வேட்டையாடி எடுத்து வரும். அப்படிப்பட்ட காட்டையே வேட்டையாடக்கூடிய அளவு சிங்கங்களை இவ்வளவு பெண்கள் வைக்கப்பட்ட மிகப்பெரிய இதை பார்த்துதான் அத்தனை தங்கிய சொன்னமுறை தங்கியனுடைய தோழர் சொல்றான். தங்கியா தோழர் சொல்லி புதிய ஒரு வரலாறு படைக்கலாம். தம்பி பேசிட்டு இருந்தவங்க நீங்க காணாம போயிடலாம். கூடாத காணாம
போயிடுச்சு. சுடுகாட்டுல போய் சொல்ல வேண்டிய வார்த்தைகள்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு சுடுகாட்டுல போய் கொண்டு தூங்கி சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய இந்த விழா சட்டத்தில் இருக்கக்கூடிய பாய்ச்சல் 75 ஆண்டுகால வரலாற்றை குடிக்கொண்டு புதைச்சிருக்கு. நேருக்கு நேரா சிங்கத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வீரமாக வீரர்கள் தளபதியை கொண்டதாக போர்ப்படை தளபதிகளாக உங்களுக்கு யாரும் காசு கொடுத்து கூப்பிடல. அப்படி யாராவது காசு கொடுப்பாங்க நீங்க யாரையும் வர வேண்டாம். நீங்க தளபதிங்கிற ஒன்றை வழிக்காக மட்டுமல்ல, இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும். நீங்க இருக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் குடியோடு புதைக்கப்படணும். தமிழகம் முழுக்க போதை கலாச்சாரமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு ஆளக்கூடிய கட்சிகளை பங்கு எடுத்துட்டு இருந்தவர்களால் கூட இந்த நாட்டில் சுதந்திரமா பேச முடியல. சமூக நீதி பேசக்கூடிய கொள்கை கொண்ட திமுகவால் கூட சமூக நீதியை நிறைவேற்ற முடியல. மாநாடு போராட திருமாவர்கள் மது ஒழிப்பு மாநாடு சொல்லி யாரு சாராய வச்சிருக்காங்களோ அவங்களே கூட்டி கொண்டு உட்கார வச்சு ஒன்றிய அரசு தான் மாணவர்கள் வந்து ஒரு திட்டம் போட்டு வளர்த்து சாராய கடைகள் கூட மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க உடனே எத்தனையோ பேச்சுக்களை என்னென்னவோ பண்றதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இருக்கக்கூடிய லோக்கல் மினிஸ்டர் சொல்ற 200 இல்ல 234 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். யாரு வேணாம் சொன்னா, யாரு உங்களை வெற்றி பெற வேணாம் சொன்னா, போன இடத்துல வெற்றி பெறல. நீங்க கப்பாசிட்டி வாங்க போறீங்களா இல்லையா? 2026 நீங்க வந்து போன முறை வந்து சகோதரர் நவீன் அவர்கள் சொன்னார்கள், போன முறை எலெக்ஷன் பூத்துல பார்த்தேன். நான் வந்து எல்லா பூத்துக்கும் சகோதரர் அவர்களோட வந்தேன். அப்ப பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, திமுக காரர் 2 பேர் இருக்கான், அண்ணா திமுக காரர் 2 பேர் இருக்கான். ஆனா தாவேக்கார என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு இத பார்த்து ஒரு பையனை ஒரு நாயில போய் நீ கத்தியை நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு தட்டி விட்டுறீங்க. அதனால ஆளக்கூடியவர்களுக்கு நிச்சயம் உணவுத்துறை நினைக்கிற உணவுத்துறை கரெக்டாக எடுத்துக்கிற இருக்கக்கூடிய சூழ்நிலாம் காசு பணத்துக்காகவோ சாப்பாடுக்காகவோ பரிசு பொருளுக்காகவோ கூட்டம் அல்ல. உங்களுக்குள்ளே உணவுத்துறை இருக்கும், கண்டிப்பா நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு தாவேகா அப்படின்னாலே ஒரு வீட்டில் பேனர் வைக்கக்கூடாது, போஸ்டர் ஒட்டக்கூடாது, கொடிக்கமா போடக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து 14 கொண்டாடி இருக்கிறாங்க. அங்க மழை வந்து கூட்டமா பதிவாகிட்டு. ஆனால் உங்கள் மகனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாட தேவைப்படுவதை மாற்றுவீர்கள். தமிழகத்தினுடைய முதல்வர்களே கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் கொண்டாடக்கூடிய எல்லா கொண்டாட்டங்களும் 2026 மிகப்பெரிய பதில் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் மாற்று கட்சியிலிருந்தோ புதிதாகவோ கட்சியை பல நூற்றுக்கணக்கான பேர் 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரர்களை கட்சியில் இருந்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வுக்கு நீங்க நிச்சயமா ஒரு மரியாதை அளிக்கப்படும். அதுக்கு சாத்தியமா? சரிங்களா? உங்களுடைய நீங்க எந்த கட்சியில எப்படி இருந்தீங்களோ, ஆனா இந்த கட்சி உங்களுடைய தாயின் போன்று, இந்த கட்சி உங்களுடைய மகன் போன்று. தளபதி அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏன் பேசல? தலைவருடைய பத்திரிகையாளர்கள் சந்திக்க ஏன் சந்திக்கணும்? ஏன் சந்திக்கணும்? தலைவருடைய தம்பிகள் பலாயிரக்கணக்கான பேர் அவங்களோட நீங்க வீட்டுல கூட்டிட்டு இருக்கீங்க. சரியான திட்டத்தை கூட உங்களால ஒதுக்க முடியல. அப்பேற்பட்ட சூழலையும் எந்த மழையில பார்த்தாலும் வீடியோ கூட மாணவர்கள் தண்ணியில போய் காலையில வீடு வீடா கொடுத்தாங்க. நாங்க ஏன் கொடுக்கணும்? மக்கள் இயக்கமா இருக்கும் போதிலிருந்து இந்த ஒற்றை தமிழர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான மக்களுக்கான இனிமே சாக்கு தேவையில்லை. எல்லாரும் நீங்க சொல்றேன் விதைச்சிடும் வளர்ந்துருச்சு. அதோட மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ற கையிலே நீங்க பற்றி பிடிக்காத வரையில்
நாம் கிடைத்ததையும் கிடைத்து வந்திருக்கிறதையும் அதை பற்றி கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக நீங்க எல்லோருமே உங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து மேற்கொள்ளா அவர் நல்லா பண்றாரு, நாங்க ஒரு டீமா பண்றோம், இதையெல்லாம் தயவு செஞ்சு உடனே உட்கார்ந்து கலைந்து பேசி சகோதரத்துவத்தை மேம்படுத்தி கட்சி என்ற ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நான் தமிழக வெற்றி கழகம் என்ற தாரக மந்திரத்தை நீங்க கருத்துல கொண்டு வரக்கூடிய 2026 அறுவடைக்கான நாள் அதில் நீங்க தயாராக பேசி வாய்ப்பு நன்றி. ரொம்ப நன்றிங்க. அச்சுறுத்தல் மீறி அந்த சோதனை வந்து பயங்கரமா செயல்படுறாங்க. மன்சூரா இருக்கும், அம்பதா இருக்கும், ஜீவாவா இருக்கும், ராஜாவா இருக்கும், அப்புறம் பாஸ்கர் அப்படிதான் அப்புறம் திருநங்கை வந்து அவங்க செயல்படுறாங்கன்னா பெரிய விஷயம். வெற்றிகரமாகவே மரியாதை இருக்கும். அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியம் ஒரு அதை தாய்மொழிதான் அதை மருத்துவ கல்விதான் ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நமது தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் அவர்கள் உறுப்பினர்களுக்கு